ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி 13 to 16 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 1 ஏற்கனவே பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 2. ஸோ அடுத்த பகுதி 3 வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கடுத்து சென்னை உயர்நீதிமன்றமானது எந்த வெளிநாட்டு மரங்களை தமிழக வனப்பகுதிகளில் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என கருதி அம்மரங்களை அகற்ற ஆய்வுக்குழுவை அமைத்துள்ளது. அந்த 3 மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகலிப்டஸ், சில்வர் ஓக், வாட்டில். ஓகேங்களா? என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரங்களினால் குறிப்பாக நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய மலைப்பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா புதிய தலைமை தகவல் அதிகாரி மற்றும் சிபிஐ செய்தி தொடர்பாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நிதின் வக்கன்கர் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூத்த தகவல் ஆணையராக இருந்தார். சரிங்களா? அதுக்கடுத்து யாருடைய 350வது பிறந்த நாள் பீகாரில் அவர் பிறந்த இடமான சாஹிப்பில் பிரகாஷ் உத்சவ் தினமாக கொண்டாடப்பட்டது? 10ஆம் சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பிரதமர் மோடி 350 ரூபாய் மதிப்புடைய புதிய நாணயத்தை வெளியிட்டார். அதுக்கடுத்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் சிஸ்டம் அறிமுகம் செய்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? சிக்கிம். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் பேசிக் இன்கம் சிஸ்டம் என்றால் என்ன? அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு அடிப்படை வருமானத்தை வழங்குவதன் மூலம் வறுமையை ஒழிக்கும் திட்டமாகும். இந்த திட்டம் 2022க்குள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான திட்டம். அதுக்கடுத்து தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா 2019 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. இதன் கருத்துரு பி த வாய்ஸ் நியூ இந்தியா அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன் அண்ட் கண்ட்ரிபியூட் டு பாலிசி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வர்த்தக அபிவிருத்தி மற்றும் ஊக்குவிப்பு மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. கவுன்சில் ஃபார் ட்ரேடு டெவலப்மெண்ட் அண்டு ப்ரொமோஷன். நெக்ஸ்ட்டு கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ பார்ட்னர்ஷிப் சம்மிட் 2019 எங்கு நடைபெற்றது? மும்பை. நெக்ஸ்ட்டு இந்திய பெயிண்ட் மாநாடு 2019 ஆக்ராவில் நடைபெற்றது. இது எத்தனையாவது பெயிண்ட் மாநாடு? 29. GMS கோல்டு மானிட்டைசேஷன் 2015 தங்க நாணயமாக்குதல் திட்டம். GMSல் அண்மையில் மத்திய அரசானது சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தொண்டு நிறுவனங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளது. தனிப்பட்ட மற்றும் கூட்டு வைப்பு தொகையாளர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்த இயலாது. தொண்டு நிறுவனங்கள் மத்திய அரசு, மாநில அரசு ஆகியவற்றிற்கு சொந்தமான நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்த முடியும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள வைப்பு தொகையாளர்களின் கூட்டு வைப்பு தொகைகளை அனுமதிக்கின்றது. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GMS கோல்டு மானிட்டைசேஷன் 2015 இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம். என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நாணயமாக்குதல் திட்டம். இதில் வந்துட்டு மத்திய அரசு வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு தொண்டு நிறுவனம் வந்து சேர்த்துருக்காங்க. அதுக்கடுத்து தனிப்பட்ட மற்றும் கூட்டு வைப்பு தொகையாளர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்த இயலாது. ஒரு தனிப்பட்ட நபரும் ப்ளஸ்ஸு கூட்டு வைப்பு தொகையாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்த இயலாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு, மாநில அரசு ஆகியவற்றிற்கு சொந்தமான நிறுவனங்கள் இந்த திட்டத்தை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட தகுதியுள்ள வைப்பு தொகையாளர்களின் கூட்டு வைப்பு தொகைகளை அனுமதிக்கின்றது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்னை உயர்நீதிமன்றமானது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள வறண்ட தாவர இனங்களை அழிக்க உத்தரவிட்டது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுயிரியலின் இழப்புக்கு 2வது மிகப்பெரிய காரணியாக வறண்ட தாவர இனங்கள் உள்ளன. அண்மையில் IDFC வங்கியானது தனது பெயரினை எவ்வாறு மாற்றம் செய்துள்ளது? IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் LTD.
மாசிடோனியா நாட்டின் பெயர் வடக்கு மாசிடோனியா குடியரசு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அதுக்கடுத்து அண்மையில் எங்கு NIC கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டது? NIC அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர், புதுடெல்லியில். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதியாக எத்தனையாவது முறை நிக்கோலோ மதுரோ பதவியேற்றார்? 2வது முறை. அண்மையில் மலேசிய நாட்டில் அமெரிக்க கிட்ஸ் கோல்ஃப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் பட்டம் வென்றவர் யார்? அதாவது இளைய உலக சாம்பியன் பட்டம். கார்த்தி சிங், வயது 8. அதுக்கடுத்து ரேணுகாஜி பல்நோக்கு அணை திட்டத்திற்காக மத்திய அரசானது அண்மையில் எத்தனையாவது இந்திய மாநிலங்களிடையே ஒப்பந்தம் செய்தது? எத்தனை இந்திய மாநிலங்களிடையே ஒப்பந்தம் செய்தது? 6 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் 1, ஹரியானா 2, ஹிமாச்சல பிரதேசம் 3, டெல்லி 4, ராஜஸ்தான் 5, உத்தரகண்ட் 6. இந்த 6 மாநிலங்கள் தான். சரிங்களா. ரேணுகாஜி பல்நோக்கு அணை திட்டத்திற்காக மத்திய அரசானது அண்மையில் எத்தனை இந்திய மாநிலங்களிடையே ஒப்பந்தம் செய்ததுன்னா இந்த 6 மாநிலங்கள். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்தியாவின் நீளமான ஒற்றைப்பாலம் சிங்கிள் லேன் ஸ்டீல் கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அருணாச்சல பிரதேசம் சியாங் மாவட்டத்தில் உள்ள சியாங் ஆற்றின் மீது திறக்கப்பட்டது. இது எத்தனை மீட்டர் நீளம் கொண்டது? 300 மீட்டர். ஓகேங்களா. அதுக்கடுத்த கொஸ்டின் போகலாம். திரிபுராவின் ட்ரெஸ்னா வனவிலங்கு சரணாலயத்தில் ONGC மூலம் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு தேசிய வனவிலங்கு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. ஒரு தேசிய வனவிலங்கு வாரியம் வந்துட்டு எரிவாயு எடுக்கிறதுக்கு ஒரு வனவிலங்கு சரணாலயத்தில் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது? திரிபுரா. அதனுடைய பேர் ட்ரெஸ்னா அப்படிங்கிறது. அது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சென்னை மாநகராட்சியானது அண்மையில் எந்த செயலியில் சொத்து வரி செலுத்தும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியது? நம்ம சென்னை. உலக வங்கியின் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே மற்றும் ட்ரம்பின் மகள் இவாங்கா ட்ரம்ப் ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர். இதனுடைய முன்னாள் தலைவர் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் யாங் கிங் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து 4வது சர்வதேச காற்றடி விழா மற்றும் 2வது சர்வதேச இனிப்பு விழா எங்கு நடைபெற்றது? தெலுங்கானா, ஹைதராபாத். உலகளாவிய திறன் உச்சி மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது? ராஞ்சி, ஜார்க்கண்ட். மத்திய ஆசிய நாடுகளின் 2வது மாநாடு 2020 எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. இதனுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து 2019 உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்றுச்சு. இப்போ ரீசெண்டாக. சரிங்களா. ஃபஸ்ட்டு மாநாடு பிடிஎஃப் தரும்போது நான் அதில் சேர்த்து தரேன். 2019. ஸ்டீபன் கான்ஸ்டன்டைன் இந்திய கால்பந்து அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகினார். பெண் விவசாயிகளை ஊக்குவிக்க 6வது இந்திய பெண்கள் கரிம விழா அண்மையில் எங்கு நடைபெற்றது? சண்டிகர். முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து மார்ச் 1, 2019 முதல் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. சுசிலா தேவி இலக்கிய விருதை நமிதா கேலோ என்பவர் வென்றுள்ளார். இந்த சுசிலா தேவி இலக்கிய விருதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா யாராச்சும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. அதுக்கடுத்து அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநில காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த அகதி குழந்தைகளில் கடைசி குழந்தையும் தற்போது தனது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதால் காப்பகம் மூடப்பட்டது. H1B விசா அமெரிக்காவில் தங்கி பணிபுரியும் வெளிநாட்டினர் திறமைசாலிகளாக இருந்தால் மட்டுமே வழங்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. H1B விசாவை பற்றி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தான். அவர் வந்து H1B விசாவை பற்றி போன வருஷத்துலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால் அந்த H1B விசாவை பற்றி விரிவாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1 அப்படி இல்லைன்னா குரூப் 2 மெயின்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு விஷயம் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கடுத்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா என்பவர் ஊட்டிக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஹேப்பி சாலை என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார். ஒன் ஃபேமிலி ஒன் கவர்மெண்ட் ஜாப்
அதாவது ரோஜ்கர் மேளா திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு குடும்பம் ஒரு வேலை என்னும் திட்டம் சிக்கிமில் துவக்கப்பட்டுள்ளது. பீப்புள் ப்ராஃபிட் அண்ட் பிளானட் என்னும் அடிப்படையில் வழங்கப்படும் பிலிப் கோட்லரின் விருதினை நரேந்திர மோடி வென்றுள்ளார். சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் அண்மையில் கௌரவ அங்கத்தினராக தேர்வாகிய 2 கிரிக்கெட் வீரர்கள் யார்? விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி ஆகியோர். இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வு PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜாயின் நம்பரில் இணைவோம். சார் என்ன சார் நீங்கள் இப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். சீரியஸாக உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து அது என்னுடைய மிஸ்டேக்ஸ் தான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சில பல வேலையின் காரணமாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காமல் இனிமேல் வந்து டே பை டே கரண்ட் அஃபேர்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு இன்னும் நான் டேட் வந்து சொல்லலை. ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து டேட் வந்து சொல்லிடுவேன். அந்த ஜனவரி மாதம் 1 to 10 உங்களுக்கு டாபிக் வாரியாக பிரித்து டைப் பண்ணி PDF வந்து போட்டிருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிங்க. நேரம் ரொம்ப குறைவு. நன்றி, வணக்கம்.